வணக்கம் கைஸ். நம்ம இப்போ பார்க்க போகிறது 6ஆம் வகுப்பு பருவம் 2ல் 3வது பாடம் கூடி தொழில் செய். கூடி தொழில் செய். ஆ இ ஆகிய சுட்டெழுத்துக்கள் அந்த இந்த என திரிந்து சுட்டுப்பொருளை தருவது டேஷ் எனப்படும். சுட்டுத்திரிப்பு. ஆ இ ஆகிய சுட்டெழுத்துக்கள் அந்த இந்த என திரிந்து சுட்டுப்பொருளை தருவது டேஷ் எனப்படும். சுட்டுத்திரிப்பு. அருகில் உள்ளவற்றை சுட்டுபவை டேஷ் என்படும். அண்மைச் சுட்டு. அருகில் உள்ளவற்றை சுட்டுபவை டேஷ் எனப்படும். அண்மைச் சுட்டு. ஆன்லைன் ஷாப்பிங் என்ற ஆங்கிலச் சொல்லுக்கான தமிழ்ச்சொல் என்ன? இணையதள வணிகம். ஆன்லைன் ஷாப்பிங் என்ற ஆங்கிலச் சொல்லுக்கான தமிழ்ச்சொல் என்ன? இணையதள வணிகம். ஆழி என்பதன் பொருள் என்ன? ஆழி கடல். ஆழி என்பதன் பொருள் என்ன? கடல். இ-காமர்ஸ் என்ற ஆங்கிலச் சொல்லுக்கான தமிழ்ச்சொல் எது? மின்னணு வணிகம். இ-காமர்ஸ் என்ற ஆங்கிலச் சொல்லுக்கான தமிழ்ச்சொல் எது? மின்னணு வணிகம். எக்களிப்பு என்பதன் பொருள் என்ன? பெருமகிழ்ச்சி. எக்களிப்பு என்பதன் பொருள் என்ன? பெருமகிழ்ச்சி. கண்ணாடி, கற்பூரம், பட்டு போன்றவை எந்த நாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டன? சீனா. கண்ணாடி, கற்பூரம், பட்டு போன்றவை எந்த நாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டன? சீனா. கரன்சி நோட் எனும் ஆங்கிலச் சொல்லுக்குரிய தமிழ்ச்சொல் எது? பணத்தாள். கரன்சி நோட் எனும் ஆங்கிலச் சொல்லுக்குரிய தமிழ்ச்சொல் எது? பணத்தாள். களம் என்பதன் பொருள் என்ன? கப்பல். களம் என்பதன் பொருள் என்ன? கப்பல். கழனி என்பதன் பொருள் என்ன? வயல். கழனி என்பதன் பொருள் என்ன? வயல். கவிஞர் முடியரசனின் இயற்பெயர் என்ன? துரைராசு. கவிஞர் முடியரசனின் இயற்பெயர் என்ன? துரைராசு. கிரெடிட் கார்டு என்ற ஆங்கிலச் சொல்லுக்கான தமிழ்ச்சொல் எது? கடன் அட்டை. கிரெடிட் கார்டு என்ற ஆங்கிலச் சொல்லுக்கான தமிழ்ச்சொல் எது? கடன் அட்டை. கீழ்கண்டவற்றுள் எது அண்மைச் சுட்டு? இ. கீழ்கண்டவற்றுள் எது அண்மைச் சுட்டு எழுத்து? இ. கீழ்கண்டவற்றுள் எவை முடியரசனின் நூல்கள் அல்ல? நிலாச்சோறு. கீழ்கண்டவற்றுள் எவை முடியரசனின் நூல்கள் அல்ல? நிலாச்சோறு. கீழ்கண்டவற்றுள் சுட்டெழுத்துக்கள் எவை? அ இ உ. கீழ்கண்டவற்றுள் சுட்டெழுத்துக்கள் எவை? அ இ உ. கீழ்கண்டவற்றுள் மொழியின் இறுதியில் வரும் வினா எழுத்துக்கள் எது? ஆ ஓ. கீழ்கண்டவற்றுள் மொழியின் இறுதியில் வரும் வினா எழுத்துக்கள் எது? ஆ ஓ. கீழ்கண்டவற்றுள் மொழியின் முதலில் வரும் வினா எழுத்துக்கள் எது? ஏ யா. கீழ்கண்டவற்றுள் மொழியின் முதலில் வரும் வினா எழுத்துக்கள் எது? ஏ யா. கொள்வதும் மிகை கொளாது கொடுப்பதும் குறைபடாது என்று கூறும் நூல் எது? பட்டினப்பாலை. கொள்வதும் மிகை கொளாது கொடுப்பதும் குறைபடாது என்று கூறும் நூல் எது? பட்டினப்பாலை. சங்க காலத்தில் குதிரைகள் டேஷில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டன? அரேபியா. சங்க காலத்தில் குதிரைகள் டேஷில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டன? அரேபியா. சங்க காலத்தில் வணிகச் சாத்து என்று அழைக்கப்பட்டவர்கள் யார்? வணிகக் குழுவினர். சங்க காலத்தில் வணிகச் சாத்து என்று அழைக்கப்பட்டவர்கள் யார்? வணிகக் குழுவினர். சமர் என்பதன் பொருள் என்ன? போர். சமர் என்பதன் பொருள் என்ன? போர். சுட்டெழுத்துக்கள் சொல்லின் உள்ளேயே இருந்து சுட்டுப்பொருளை தருவது டேஷ் எனப்படும். அகச்சுட்டு. சுட்டெழுத்துக்கள் சொல்லின் உள்ளேயே இருந்து சுட்டுப்பொருளை தருவது டேஷ் எனப்படும். அகச்சுட்டு. சுட்டெழுத்துக்கள் சொல்லின் வெளியே இருந்து சுட்டுப்பொருளை தருவது டேஷ் எனப்படும். புறச்சுட்டு. சுட்டெழுத்துக்கள் சொல்லின் வெளியே இருந்து சுட்டுப்பொருளை தருவது டேஷ் எனப்படும். புறச்சுட்டு. செக் எனும் ஆங்கிலச் சொல்லுக்குரிய தமிழ்ச்சொல் எது? காசோலை. செக் எனும் ஆங்கிலச் சொல்லுக்குரிய தமிழ்ச்சொல் எது? காசோலை. டிமாண்ட் டிராஃப்ட் எனும் ஆங்கிலச் சொல்லுக்குரிய தமிழ்ச்சொல் எது?
வரைவோலை. டிமார்ட் டிராப்ட் எனும் ஆங்கில சொல்லுக்குரிய தமிழ்ச்சொல் எது? வரைவோலை. டெபிட் கார்டு என்ற ஆங்கில சொல்லுக்கான தமிழ்ச்சொல் எது? பற்று அட்டை. டெபிட் கார்டு என்ற ஆங்கில சொல்லுக்கான தமிழ்ச்சொல் எது? பற்று அட்டை. தன்னாடு விளைந்த வெண்ணெல் தந்த பிறநாட்டு உப்பின் கொல்லைச் சுற்றி டேஷ் உமர் போகலும் என்று கூறும் நூல் எது? நற்றிணை. தன்னாடு விளைந்த வெண்ணெல் தந்து பிறநாட்டு உப்பின் கொல்லைச் சுற்றி டேஷ் உமனர் போகலும் என்று கூறும் நூல் எது? நற்றிணை. தற்போது பயன்பாட்டில் இல்லாத சுட்டெழுத்து எது? உ. தற்பொழுது பயன்பாட்டில் இல்லாத சுட்டெழுத்து எது? உ. திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்டப் பெற்றவர் யார்? முடியரசன். திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்டப் பெற்றவர் யார்? முடியரசன். தொலைவில் உள்ளவற்றை சுட்டுவது டேஷ் எனப்படும் செய்மைச் சுட்டு. தொலைவில் உள்ளவற்றை சுட்டுவது டேஷ் எனப்படும் செய்மைச் சுட்டு. தொலைவில் உள்ளவற்றை சுட்டுவது டேஷ் எனப்படும் செய்மைச் சுட்டு. நல்கும் என்பதன் பொருள் என்ன? தரும். நல்கும் என்பதன் பொருள் என்ன? தரும். நாட்டுப்புற இயல் ஆய்வு எனும் நூலை தொகுத்தவர் யார்? சு. சக்திவேல். நாட்டுப்புற இயல் ஆய்வு எனும் நூலை தொகுத்தவர் யார்? சு. சக்திவேல். நெய்தல் திணை என்பது டேஷ் கடலும் கடல் சார்ந்த இடமும். நெய்தல் திணை என்பது டேஷ் கடலும் கடல் சார்ந்த இடமும். நெய்தல் திணைக்கான தொழில் டேஷ் ஆகும் மீன்பிடித்தல். நெய்தல் திணைக்கான தொழில் டேஷ் ஆகும் மீன்பிடித்தல். நெய்தல் திணைக்கான பூ டேஷ் ஆகும் தாழம்பூ. நெய்தல் திணைக்கான பூ டேஷ் ஆகும் தாழம்பூ. பண்டங்கள் ஏற்றி பயன் நல்கும் வாணிகத்தால் கண்டங்கள் சுற்றி களமேறி வந்தவன்தான் அஞ்சாமை மிக்கவன்தான் ஆனாலும் சான்றோர்கள் அஞ்சுவதை அஞ்சி அகற்றி விலகிடுவான் என்று பாடியவர் யார்? முடியரசன். பண்டங்கள் ஏற்றி பயன் நல்கும் வாணிகத்தால் கண்டங்கள் சுற்றி களமேறி வந்தவன்தான் அஞ்சாமை மிக்கவன்தான் ஆனாலும் சான்றோர்கள் அஞ்சுவதை அஞ்சி அகற்றி விலகிவிடுவான் என்று பாடியவர் யார்? முடியரசன். பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் என்றவர் யார்? ஔவையார். பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் என்றவர் யார்? ஔவையார். பாலோடு வந்து கூழோடு பெயரும் டேஷ் என்று கூறும் நூல் எது? குறுந்தொகை. பாலோடு வந்து கூழோடு பெயரும் டேஷ் என்று கூறும் நூல் எது? குறுந்தொகை. புதியதொரு விதி செய்வோம் எனும் நூலின் ஆசிரியர் யார்? முடியரசன். புதியதொரு விதி செய்வோம் எனும் நூலின் ஆசிரியர் யார்? முடியரசன். பேங்க் எனும் ஆங்கில சொல்லுக்குரிய தமிழ்ச்சொல் எது? வங்கி. பேங்க் எனும் ஆங்கில சொல்லுக்குரிய தமிழ்ச்சொல் எது? வங்கி. பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் டேஷ் என்று கூறும் நூல் எது? அகநானூறு. பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் டேஷ் என்று கூறும் நூல் எதுனா அகநானூறு. மரம் என்பதன் பொருள் என்ன? வீரம். மரம் என்பதன் பொருள் என்ன? வீரம். மொழியின் முதலிலும் இறுதியிலும் வரும் வினா எழுத்து எது? ஏ. மொழியின் முதலிலும் இறுதியிலும் வரும் வினா எழுத்து எது அப்படின்னா ஏ. வணிகரை நடுவு நின்ற நஞ்சனினோர் என்று கூறும் நூல் எதுனா பட்டினப்பாலை. வணிகரை நடுவு நின்ற நஞ்சனினோர் என்று கூறும் நூல் எதுனா பட்டினப்பாலை. வினா எழுத்துக்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 5. வினா எழுத்துக்களின் எண்ணிக்கை எவ்வளவுனா 5. வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம் அடி மேலை கடல் முழுவதும் கப்பல் விடுவோம் என்று பாடியவர் யார்னா பாரதியார். வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம் அடி மேலை கடல் முழுவதும் கப்பல் விடுவோம் என்று பாடியவர் யார் அப்படின்னா பாரதியார். ஓகே, இதோட இந்த பாடம் முடிஞ்சது. அடுத்த பாடத்தில் பார்க்கலாம். தேங்க்யூ.